Hello students, let us see the fourth question. X plus 1 by x 2 cos alpha னு கொடுத்திருக்காங்க. அதே சமயம் y plus 1 by y equal to 2 cos beta னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 conditions யூஸ் பண்ணி we have to prove 4 subdivisions. Okay, first அந்த கொடுத்திருக்கக்கூடிய given simplify பண்ணிக்கலாம். Actually இந்த given எடுத்து எழுதி இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டிகிரி 2 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதையே ஃபார்முலா ஆர் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வருமோ அதுக்கே கிட்டத்தட்ட ஹாஃப் பேஜ் ஆயிரு. அந்த செகண்ட் கண்டிஷனுக்கு ஹாஃப் பேஜ், அதுக்கே ஒரு 1 பேஜ் ஆயிரு. அப்படி இல்லாமல் ஆன்சர்லேருந்து கொஸ்டின் போகிற மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது என்னது எக்ஸ். அப்போ நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கலாம் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த எக்ஸ்குள்ள ஆல்ஃபா வந்திருக்கா பீட்டா வந்திருக்கா ஆல்ஃபா. அப்போ என்னன்னு அஸ்யூம் பண்ணுறோமா எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதுவே அங்கே பாருங்க ஒய் வந்திருக்கு, இங்கே என்ன வந்திருக்கு பீட்டா. அப்போ என்ன அஸ்யூம் பண்ணுவோம் லெட் ஒய் ஈக்குவல் டு காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு அஸ்யூம் பண்ணுவோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாரு, இங்கே எக்ஸ் வர இடத்துல ஒய், இங்கே ஆல்ஃபா வர இடத்துல பீட்டா, வேற எந்த வித்தியாசம் கிடையாது. ஓகே, இப்போ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் 1 வந்தா ரெசிப்ரோக்கல் இஸ் ஈக்குவல் டு காஞ்சுகேட். அதைய 6 பிளேசஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்பர்ட்டி 1 or 2 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் யூஸ் பண்றோம். அந்த ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஒவ்வொரு தடவை இந்த 4 சப்டிவிஷன்ல ஈச் 1 டைம். அப்போ மொத்தம் 6 டைம்ஸ் யூஸ் பண்ண போறோம். சரி, அதனால என்ன பார்க்கலாம். இதுக்கு என்ன எடுக்கிறோம் மாடுலஸ். மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா ரூட் ஓவர் ரியல் பார்ட் காஸ் ஆல்ஃபா, அதை ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா ஒரு ஸ்கொயர், அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ரூட் ஓவர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1, அப்போ ரூட் 1 எவ்வளோ 1. இதோட மாடுலஸ் என்ன வந்துச்சு 1. மாடுலஸ் 1 வந்தா ரெசிப்ரோக்கல் எக்ஸ் பை 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 by x இஸ் ஈக்குவல் டு காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா ஐ வர டேர்ம் மட்டும் சைன் மாத்திட்டு மீதி அப்படியே எழுதிக்கணும். அப்போ என்னவா மாறு காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும், விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு இந்த ரெண்டு என்ன ஆயிடுச்சு பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா கேன்சல். காஸ் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஆல்ஃபா 2 காஸ் ஆல்ஃபா. பாரு எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு 2 காஸ் ஆல்ஃபா. ஆக்சுவலி இதை சிம்பிளிஃபை பண்ணி அதை கொண்டு வரக்கு பதிலாக நான் அதிலிருந்து கொஸ்டினுக்கு வந்துக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஆல்சோ கரெக்ட்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், இது அப்படியே கொஸ்டின்ல என்ன வித்தியாசம், எக்ஸ் வர இடத்துல ஒய் வந்திருக்கு, ஆல்ஃபா வர வேண்டிய இடத்துல பீட்டா. அப்போ அந்த 3 லைன் அப்படியே பார்த்துருங்க. அந்த 2 ரீப்ளேஸ்மெண்ட், எக்ஸுக்கு பதிலாக ஒய், ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா. டவுட்டாக இருந்தால் இதுக்கு மாடுலஸ் எடுங்க, கண்டிப்பாக 1 வரும். மாடுலஸ் 1 வந்தால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு காஞ்சுகேட். இப்போ 2 ஆட் பண்ணால் அந்த 2 கேன்சல், இது அப்படியே கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் இந்த ஒய்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் காஸ் இமேஜினரி பார்ட் சைன் வந்தா யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன யூலர்ஸ் ஃபார்முலா, ரியல் காஸ் இமேஜரி சைன் வர்றப்போ அந்த காஸ் சைனுக்கு பதிலா இ, காஸ் சைனுக்கு பதிலா இ, மீதி என்ன இருக்குது பிளஸ் ஐ ஆல்ஃபா. ரெண்டுமே ஒரே ஆங்கிள் இருக்கு, ஏதாவது ஒரு ஆங்கிள் எடுத்துட்டா போதும். அப்ப என்ன இருக்குது பிளஸ் ஐ ஆல்ஃபா. அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஐ ஆல்ஃபா. அது பவர்ல எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த ஒய் சொல்லுங்க, ரியல் காஸ் இமேஜரி சைன், அப்போ அந்த காஸ் சைனுக்கு பதிலா இ, மீதி என்ன இருக்குது பிளஸ் ஐ பீட்டா, அதை மல்டிப்ளை பண்ணா ஐ பீட்டா பவர்ல எழுதிக்கலாம். ஓகே, எக்ஸ் வர இடத்துல இ பவர் ஐ ஆல்ஃபா, ஒய் வர இடத்துல இ பவர் ஐ பீட்டா. நவ் லெட் அஸ் ப்ரூவ் ஈச் அண்ட் எவரி சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸ் பை ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நியூமரேட்டர் எக்ஸ், எக்ஸ்ங்கிறது யாரு இ பவர் ஐ ஆல்ஃபா, டினாமினேட்டர் ஒய், ஒய்ங்கிறது இ பவர் ஐ பீட்டா,
is equal to what is a power m by a power n? a power m minus n. அப்ப e power m minus n னா i alpha minus ஃபார்முலாலே வரக்கூடிய minus i beta. அந்த i alpha minus i beta ல எது காமன்? i காமன். மீதி alpha minus beta. செக் பண்ணிக்கோ. e power i alpha minus i beta. Okay, because a power m by a power n னா a power m minus n is equal to எப்படி cos sin e மாறுச்சோ அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் e ய cos sin மாத்திக்கலாம். e க்கு பதிலா cos sin plus i minus i plus i. என்ன ஆங்கிள்? ஆல்பா மைனஸ் பீட்டா. அது cos sin கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் யாரு? x by y. திரும்பவும் ப்ராப்பர்ட்டி. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் 1 வந்தால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு கான்ஜுகேட். அப்ப இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கலாமா? மாடுலஸ்க்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஓவர் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் இமேஜரி பார்ட் ஒரு ஸ்கொயர். இமேஜரி பார்ட் sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதை ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்ப ரூட்டுக்குள்ள காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ரூட்டுக்குள்ள என்ன வரும்? 1. ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா 1. ரூட் 1 என்ன வரும்? 1. அப்ப இதோட மாடுலஸ் 1. மாடுலஸ் 1 வந்தால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு கான்ஜுகேட். x by y யோட ரெசிப்ரோக்கல் y by x. ரெசிப்ரோக்கல் is equal to conjugate. கான்ஜுகேட்னா i வர டேர்மை மட்டும் sin மாத்திட்டு மீதி அப்படியே எழுதிக்கலாம். அப்ப என்னாகு? cos of alpha minus beta plus i becomes minus i sin alpha minus beta. ஓகே, இன்னொன்னு இப்படி cos signல வந்தாலே இந்த வெளியில எதுவுமே கான்ஸ்டன்ட் எதுவுமே மல்டிப்ளிகேஷன் இல்லாம cos sin வந்தாலே கண்டிப்பா அதோட மாடுலஸ் வரும் 1. ஒவ்வொரு தடவையும் மாடுலஸ்னா ரூட் ஓவர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர்னு செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா செக் பண்ணாலும் டைம் தான் வேஸ்ட், அதே ஆன்சர் தான் வரும். இப்படி cos sin வந்தாலே கண்டிப்பா மாடுலஸ் வரும் 1 வரும். ஓகே, அதையே மீதி சப்டிவிஷனுக்கு ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இது பிளஸ் எக்ஸ் பை ஒய், இது பிளஸ் ஒய் பை எக்ஸ். இங்கே நமக்கு என்ன இருக்குது? பிளஸ் எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ். அப்போ அப்படியே ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுங்க. x by y plus y by x equal to இந்த plus I sin alpha minus beta minus I sin alpha minus beta என்ன ஆயிரு? cancel. மீதி cos alpha minus beta plus cos alpha minus beta 2 cos alpha minus beta. See, first subdivision வந்துருச்சு. Second subdivision xy minus 1 by xy. First xy find out பண்ணலாம். xy is equal to xங்கிறது e power i alpha மல்டிப்ளிகேஷன்ல yங்கிறது e power i beta is equal to a power m into a power n. அப்படின்னா a power m plus n, அதாவது i alpha plus i beta. அதுல எது காமன்? i காமன். மீதி alpha plus beta. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஈக்கு பதிலா cos sin பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா பிளஸ் ஐ. அப்போ இந்த ரெண்டுக்கு பிட்வீன்ல பிளஸ் ஐ. என்ன ஆங்கிள்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அதை ரெண்டு கூட எழுதணும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இது எதோட ரிசல்ட்? xy. இதோடைய மாடுலஸ் கண்டிப்பா 1 தான் வரும். ஏன்னா cos sin வர்றப்போ. ஏன்னா ரூட் ஓவர் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜரி பார்ட் ஸ்கொயர், ரூட் ஓவர் காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஒரு ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஒரு ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அப்போ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தட் ஆங்கிள் பிளஸ் சைன் ஸ்கொயர் தட் சேம் ஆங்கிள் என்ன வரும்? 1 வரும். மாடுலஸ் 1 வந்தா ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு கான்ஜுகேட். xy by 1 அர்த்தம். xy by 1 ஓட ரெசிப்ரோக்கல் 1 by xy. ரெசிப்ரோக்கல் இஸ் ஈக்குவல் டு கான்ஜுகேட். கான்ஜுகேட்னா ஐ வர டேர்மை மட்டும் சைன் மாத்திட்டு மீதி அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படி எழுதிட்டு அந்த ஐ வர டேர்ம் சைன் மாத்தலாம். மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இப்போ இதை ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமாங்கிறத வெஸ்டின் தீர்மானிக்கு. xy பிளஸ் xy எஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டாம்.
இங்க என்ன இருக்கு -1/xy. அப்ப இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப இத பூரா கண்டிப்பா சைன் மாத்தியா 1. Plus becomes minus, plus becomes minus, minus becomes plus. இப்ப சிம்பிளை பண்ணலாம். xy minus 1/xy is equal to plus cos alpha plus beta minus cos alpha plus beta cancel. இப்ப இங்க பாருங்க plus I sin alpha plus beta plus I sin alpha plus beta ரெண்டையும் ஆட் பண்ணா 2I sin alpha plus beta. We got second subdivision. Third subdivision. X power m by y power n minus y power n by x power m. First, let us find x power m by y power n. Xங்கிறது e power I alpha. அந்த x ஓட பவர்ல m. அப்போ whole power m divided by இங்கே டிவிஷன் இருக்கு y. yங்கிறது e power I beta. அதோட பவர்ல n. அப்ப the whole power n. power having powerனா மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ e power I alpha into m e power I alpha m இல்லாட்டி m alpha என்ன வேணா எழுதிக்கலாம். divided by e power I beta into n e power I n beta is equal to a power m by a power n na a power m minus n. அப்ப e power I m alpha minus I n beta. எதை காமன் எடுத்துக்கலாம்? I காமன் எடுத்துக்கலாம். மீதி m alpha minus n beta. நான் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதுறது புரியும் நினைக்கிறேன். அதாவது செக் பண்ணி பாருங்க. e power I m alpha minus I n beta. அதாவது a power m by a power n a power m minus n. ஓகே. இப்போ ஒரு ஈயா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஈக்கு பதிலா காஸ் சைன் பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா பிளஸ் ஐ என்ன ஆங்கிள் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அதை காஸ் சைன் ரெண்டு கூட எழுதணும். இது எதோட ரிசல்ட் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். இதனுடைய மாடுலஸ் கண்டிப்பா 1 வரும். பிகாஸ் காஸ் சைன் வந்திருக்கு. ஓகே, மாடுலஸ் 1 வந்தா ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு கான்ஜுகேட். எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் உடைய ரெசிப்ரோக்கல் y power n by x power m. Reciprocal is equal to conjugate. I வர term மட்டும் சைன் மாத்திட்டு மீதி அப்படி எழுதிக்கலாம். அப்ப எதை அப்படி எழுதிக்கலாம்? cos of m alpha minus n beta. இந்த பிளஸ் ஐ ஆப்போசிட் சைன்ல எப்படி மாறு? மைனஸ் ஐ sin m alpha minus n beta. ஓகே, கவனிங்க. x power m by y power n எஸ் பிளஸ்ல இருக்கு. y power n by x power m எதுல இருக்குது? மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த டேர்ம் பூரா என்ன பண்ணலாம்? சைன் மாத்தலாம். பிளஸ் becomes மைனஸ், பிளஸ் becomes மைனஸ், மைனஸ் becomes பிளஸ். அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா x power m by y power n minus y power n by x power m is equal to இந்த பிளஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாவும் மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாவும் கேன்சல். பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அதை ஆட் பண்ணா 2i sin m alpha minus n beta. See, we got third subdivision as it is. Fourth subdivision, x power m into y power n plus 1 by x power m into y power n. First, x power m into y power n find out பண்ணலாம். xங்கிறது e power I alpha, அதோட பவர்ல m, the whole power m into yங்கிறது e power I beta, அதோட பவர்ல n, the whole power n is equal to power having power என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப e power
I alpha into m எவ்வளோ I m alpha into e power I beta into n எவ்வளோ I n beta is equal to, we know very well, a power m into a power n na a power m plus n. அப்போ e power I m alpha plus I n beta. அதில் எது காமன் I காமன், மீதி m alpha plus n beta. செக் பண்ணிக்கங்க, e power I m alpha plus I n beta. ஓகே, is equal to ஒரு ஈல கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இம்மீடியட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஈக்கு பதிலாக காஸ் சைன், ப்ளஸ் ஐயா மைனஸ் ஐயா, வெறும் ஐனா ப்ளஸ் சைன் அர்த்தம். என்ன ஆங்கிள் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா, அது காஸ் சைன் ரெண்டு கூட எழுதணும். எதோட ரிசல்ட் எக்ஸ் பவர் எம் இன்டு ஒய் பவர் என். இதோடைய மாடுலஸ் கண்டிப்பா 1 வரும், ஏன்னா காஸ் சைன் மட்டும் வந்திருக்கு அதனால. ஓகே, மாடுலஸ் 1 வந்தா ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு கான்ஜுகேட், எக்ஸ் பவர் எம் இன்டு ஒய் பவர் என் பை 1 அர்த்தம். அப்போ அந்த எக்ஸ் பவர் எம் இன்டு ஒய் பவர் என் பை 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 by x power m into y power n is equal to conjugate. இந்த plus i மட்டும் minus sign எழுதிட்டு மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். i வர term மட்டும் sign மாத்திட்டு மீதி அப்படியே எழுதணும். அப்ப என்ன எழுதலாம்? cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. இப்போ இங்கே பிளஸ்ல இருக்கு பர், அதே எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் பிளஸ்ல இருக்கு. இந்த 1 by எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் அதுலேயும் பிளஸ்ல இருக்கு. அப்போ எந்த சைன் மாத்தாம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அன்லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்றப்ப இப்போ ஏவி பி ஆட் பண்ணா ஏ பிளஸ் பி, அதே மாதிரி இந்த அன்லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்றப்ப அப்படியே வரும். எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் பிளஸ் 1 by எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எப்படி m plus m 2m, அதே மாதிரி cos plus cos 2 cos, cos of m alpha plus n beta into cos of m alpha plus n beta என்ன வரும்? 2 cos m alpha plus n beta. இந்த plus i சைனும் இந்த minus i சைனும் என்ன ஆயிரு? cancel. Yes, even though lengthiest sum, but it is very easiest sum. Thank you students.